வெல்கம் டு குட் எஃபர்ட் சேனல். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பவர் ப்ளே பார்க்கலாம். An impossible venture. Take a sheet of paper as large a sheet as you can find. Fold it once, fold it again and again அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So how many times can you fold it over and over? Istu says, I heard that a sheet of paper can't be folded more than 7 times. Roxy replies, what if we use a thinner paper like a newspaper or a tissue paper? ஸோ இப்போ ஒரு பேப்பரை 7 டைம்ஸ்க்கு மேலே ஃபோல்டு பண்ண முடியாதுன்னு யூஸ்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோக்ஸி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தின்னர் பேப்பர், நியூஸ் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணால் என்ன ஆகும், எப்படி எத்தனை தடவை ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரை இட் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் see what happens. If you can fold a paper 46 times, it will be so thick that it can reach the moon அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. ஸோ இப்போ என்ன சொல்லனா, what? That's crazy. Just 46 times? You must have ignored several zeros after 46. இப்போ 46க்கு அப்புறமா நீ நிறைய ஜீரோஸை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. வெல், why don't you find out yourself? நீங்களா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Say you can fold a sheet of paper as many times as you wish. What would its thickness be after 30 folds? 30 foldsக்கு அப்புறமா எவ்வளோ திக்னஸ் வரும் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let us find out how thick a sheet of paper will be after 46 fold. ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு 46 தடவை மடித்தோம் அப்படின்னா அதோட திக்னஸ் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் ஆக்டிவிட்டி. Assume that the thickness of the sheet is 0.001 cm. ஒரு திக்னஸோட பேப்பர் 0.001 பேப்பர் அளவுள்ள திக்னஸ் அளவுள்ள ஒரு பேப்பரை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை இப்போ இந்த பேப்பர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பேப்பர். இந்த பேப்பரை ஓட திக்னஸ் 0.001 சென்டிமீட்டராக இருக்குது இதோட திக்னஸ். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். அப்படின்னா இதை ஃபோல்டு பண்ணியாச்சு. ஃபோல்டு பண்ணால் நமக்கு எப்படி இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு இந்த அளவு தான் பேப்பர் இருக்கும், ஆனால் மடிச்சிருக்கும். அப்போ இதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னா 0.02002 சென்டிமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இப்படி மடக்குவோமா? இப்படி மடக்கணும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, பேப்பர் இப்படி இருக்கும். அப்போ இதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னா 0.04 இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த பேப்பரை இப்படி மடக்குவோமா? அப்போ நமக்கு பேப்பர் கையில் இப்படி இருக்கும். ஸோ இதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னா 0.008 சென்டிமீட்டராக இருக்கும். திருப்பி என்ன பண்ணுவோம், இப்படி மடக்குவோமா? இப்படி மடக்குவோம். அப்போ பேப்பர் இவ்வளோ இருக்கும். அப்போ இதோட திக்னஸ் 0.016 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணும்போது 0.02 சென்டிமீட்டர், செகண்ட் டைம் திருப்பி ஃபோல்ட் பண்ணும்போது 0.04 சென்டிமீட்டர், தேர்ட் டைம் ஃபோல்டு பண்ணும்போது 0.008 சென்டிமீட்டர். ஸோ இந்த 4 எப்படியும் நமக்கு வந்தது, 8 இப்படி வந்தது, 16 இப்படி வந்தது, எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இதோட பேட்டர்ன்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு 2வால் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும், திருப்பி 4ஐ 2வால் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், திருப்பி 8ஐ 2வால் மல்டிப்ளை பண்ணால் 16. ஸோ இங்கே 2 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்போ 10th டைம் ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, 1.024 சென்டிமீட்டர் ஆகுது. இதே 17th டைம் ஃபோல்டு பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 131 சென்டிமீட்டர் ஆயிடுது. அப்போ 100 சென்டிமீட்டருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும், மீட்டராக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே 20th டைம் ஃபோல்டு பண்ணும்போது 10.4 மீட்டராக மாறிடுச்சு. ஸோ அப்போ 21th ஃபஸ்ட்டு டைமில் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன ஆகுனா 20.8 மீட்டராக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 22 டைம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 41.6 மீட்டராக மாறிடும். 23க்கு 83.2 மீட்டர். 24th டைம் அப்ராக்சிமேட்டாக 166.4. இங்கே 25th டைம் 332.8 மீட்டர். 26th டைம் 665.6 மீட்டராக மாறிடும். ஸோ 27th டைம் அப்படின்னு பார்க்கும்போது கிலோமீட்டராக மாறிடுது அப்ராக்சிமேட்டாக 27th டைம் ஃபோல்டு பண்ணும்போது. ஸோ இதே மாதிரி நமக்கு 46th டைம்ஸ் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு மோர் தேன் 7000 கிலோமீட்டராக மாறிடுது. ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் மல்டிப்ளிகேட்டிவ் க்ரோத், இஸ் ஆல்சோ கால்டு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். லெட் அஸ் அனலைஸ் த க்ரோத். வி ஹாவ் சீன் தட் த திக்னஸ் டபுள்ஸ் ஆஃப்டர் எவ்ரி ஃபோல்டு. என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுது ஒவ்வொரு தடவை அதோட திக்னஸ். ஸோ இப்போ ஃபோல்டு 4ல் இருந்து ஃபோல்டு 5 பாருங்கள், என்ன இருக்குது, டபுள் ஆயிருக்கா? 0.16 into 2 இது என்ன பண்ணோம், டபுள் ஆகுது. இங்கே 9ல் இருந்து 10 ஃபோல்டு பண்ணும்போது ஃபோல்டு 9 ஃபோல்டு 10
10 டபுள் பண்ணும்போது இது என்ன ஆகுது, மல்டிப்ளை பண்ணோன்னா 0.512 மல்டிப்ளை பை 2 பண்ணால் 1.04024 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து ஃபோல்டு 4லேருந்து ஃபோல்டு 6க்கு மாறியாச்சு, 5 வந்து மிஸ் பண்ணியாச்சு. அப்போ இது வந்து எத்தனை டைம்ஸ் வந்து போயிருக்கும், அப்போ 0.16 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணால் 0.32 கிடைக்கும். திருப்பி 2வை மல்டிப்ளை பண்ணால் 0.64 ஆகுது. அப்போ இந்த நடுவில் இருக்கிற 2 இன்டூ 2வை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயராக நம்ம எழுதிடலாம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் த சேஞ்ச் இன் திக்னஸ் ஆஃப்டர் 2 ஃபோல்ட்ஸ் பை ஹவு மச் டஸ் இட் இன்க்ரீஸ், எத்தனை டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 3 எனி ஃபோல்ட்ஸ் த திக்னஸ் இன்க்ரீஸ் 8 டைம்ஸ். இங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 2 raise the power 2 நம்ம டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே நமக்கு எப்படி வந்திருக்கு, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு வந்திருக்கு. செக் இஃப் தட் இட்ஸ் ட்ரூ. சிமிலர்லி from any point the thickness after 10 folds increased by 1024 times is equal to 2 multiplied by itself 10 times. அப்படின்னா 2வை வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும், இதை வந்து 10 தடவை எழுதணும். அதுக்கு பதிலாக நம்ம 2 raised to the power 10 எழுதிடலாம். ஸோ இப்போ வந்து எத்தனை தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதான் நான் இந்த டேபிளில் போட்டிருக்காங்க. 0லேருந்து 10 டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா அதோட திக்னஸ் வந்து 1. இப்போ வந்து 10 டைம்ஸ் நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா 10 டைம்ஸ் நம்ம ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை தடவை வந்துடுது 1.023. இப்போ இதில் போட்டிருக்காங்களா 1.024ன்னு இருக்கா. இப்போ 1.024 திக்னஸ் இருக்குது. ஆரம்பத்தில் எத்தனை திக்னஸ் இருந்தது, பேப்பரோட திக்னஸ், அதை சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணும்போது 1.023 சென்டிமீட்டர் திக்னஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு 1.024 டிவைடட் பை திக்னஸ் ஆஃப் த பேப்பர், அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1024 டைம்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவையும் அதோட திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எதுலேருந்து எது வரைக்கும் 10லேருந்து 10th ஃபோல்டுலேருந்து 20th ஃபோல்டு வரைக்கும் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 1024 டைம்ஸ் தான். அதே மாதிரி தான் இங்கே வந்து 20 ஃபோல்ட்லேருந்து 30 ஃபோல்ட்ஸ் வரைக்கும் நம்ம பேப்பரை ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதே தான் 1024 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே தான் நமக்கு 30 to 40 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணும்போது 1024 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியல் நொட்டேஷன் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ ஒரு எக்ஸ்போனென்ஷியல் நொட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இதை எப்படி எக்ஸ்போனண்ட்டை எப்படி எழுதுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நம்பரை a raise the power nன்னு வச்சுக்குவோம். இதை வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம எக்ஸ்போனண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எக்ஸ்போனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மை எப்படி எழுதுறது அப்படின்னா n raise the power a raise the power n இப்படி நம்ம எழுதினாலே அது எக்ஸ்போனென்ஷியல் நொட்டேஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். The initial thickness of the paper was 0.001 centimeter. Upon folding once, its thickness became 0.001 centimeter into 2. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ண என்ன ஆகும்னு சொல்லியிருக்கோம், டபுள் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 0.002 சென்டிமீட்டர். ஃபோல்டிங் இட் ட்வைஸ் இட்ஸ் திக்னஸ் பிகேம். ஸோ இதை ட்வைஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 2 into 2வை நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ ஆமாம், இப்போ வந்து 0.001 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எழுதுறதுக்கு நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மாக 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதே வந்து நம்ம 2 into 2 into 2 இதை நம்ம எழுதுறதுக்கு 2 raised to the power 3ன்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி 2 into 2 இது 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எழுதலாம், 2 raised the power 4. ஸோ இங்கே 2 raised the power 7. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, n into n is equal to n ஸ்கொயர். இதே வந்து நம்ம n ஸ்கொயரை சொல்லாமல் n raised to the power 2ன்னு சொல்லலாம். ஸோ அவங்க இது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கால் பண்ணலாம், அதை எப்படி நம்ம சொல்லலாம். n வந்து எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, க்யூப்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா n raised to the power 3ன்னு சொல்லலாம். இங்கே n raised to the power 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கு. இங்கே வந்து 7னா n raised to the power 7. அதே மாதிரி நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், 5 raised to the power 4. 5 raised to the power 4னா இந்த 5 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்.
ஸோ இங்கே வந்து 5 raised to the power is the exponential form of 625. 625 exponential form நம்ம இங்கே எழுதியிருக்கோம். Here 4 is the exponent. நம்ம சொல்லியிருந்தோம்ல a raised to the power nல n வந்து exponent, a வந்து என்ன சொல்லியிருந்தோம் பேஸ்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 5 raised the power 4ல 4 வந்து exponent, 5 வந்து base. இது base, இது exponent. ஓகே, இப்போ வந்து இதை 2 வந்து பாருங்கள், இது கவுண்ட் பண்ணி பாருங்கள், 10 தடவை இருக்குது. இந்த 10 தடவை இந்த மாதிரி எழுதாமல் 2 raised to the power 10 எழுதலாம். ஸோ 2 raised to the power 10 வந்து 1024. ரிமெம்பர் தட் 1024 from earlier. There it meant that after every 10 folds the thickness increased 1024 times அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Next வந்து which expression describes the thickness of a sheet of paper after it's folded 10 times? The initial thickness is represented by the letter n number v. So நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது திக்னஸ் வந்து 0.01 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே திக்னஸ் வந்து இங்கே vன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 10 times fold அப்படின்னு சொல்லும்போது 10 times fold நம்ம எப்படி எழுதியிருந்தோம்? ஸோ இப்போ 10 times fold பண்ணும்போது 1024 வந்திருந்ததா 10 டைம்ஸுக்கு. ஸோ நல்லா 1.024 சென்டிமீட்டர் அப்படின்னு இருந்தது. ஸோ இப்போ இந்த 1.024 எப்படி வந்ததுன்னா 2 into 2 raised to the power 10 பண்ணால் தான் 1024ன்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். திக்னஸ் என்ன இருக்குது? இப்போ 0.001 into 2 raised to the power 10. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு 1.024ன்னு வரும். அப்போ இந்த 0.001க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? v into 2 raised to the power 10 எழுதணும். அப்போ 2 raised to the power 10 into v. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2 raised to the power 10 vன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம some more examples of exponential notation. எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷனில் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்த்துருக்காங்க. ஸோ இங்கே 4 into 4 into 4, 4 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ பேஸ் வந்து 4ன்னு எழுதிட்டு எத்தனை டைம்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம பவரில் எழுதணும். 4 raised to the power 3 is equal to 64. அதே மாதிரி தான் -4 வந்து பேஸாக எழுதிடலாம். அது எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு? 3 டைம்ஸ். அப்போ -4 raised to the power 3. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 64. ஆனால் நெகட்டிவ் நம்பர் மைனஸ்னு வரும். ஏன் அப்படின்னா நமக்கு பவர் வந்து இங்கே ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவ் நம்பர் இங்கே போடணும். நெகட்டிவ் சைன் வந்து நம்ம இங்கே போடணும். ஸோ இப்போ வந்து a ஸ்கொயர் a இன்ட்டு a அப்படின்னு இருக்கிறத a ஸ்கொயர்டாகவும், சாரி இங்கே வந்து a வந்து க்யூப்பில் இருக்குது. அப்போ a க்யூப்டு, இங்கே வந்து b வந்து b இன்ட்டு bயை வந்து b ஸ்கொயராகவும் எழுதணும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a க்யூப் இன்ட்டு b ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதலாம். இதே வந்து இங்கே நமக்கு இங்கே a ஸ்கொயராகவும் b வந்து 4 டைம்ஸ் இருக்கு. அப்போ a ஸ்கொயர் b raised to the power 4ன்னு எழுதலாம். ஸோ இங்கே ரிமெம்பர் தட் 4 + 4 + 4 is equal to 3 into எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4. 3 into 4. இப்போ 3 into 4 is equal to 12. ஆனால் இங்கே வந்து 4 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் டேர்ம்ஸில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ 4 raised to the power 3 is equal to 64. இது ரெண்டுக்குமே உள்ள டிஃபரன்ஸ் இருக்குது. 4 வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே 4 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணியிருக்கிறத நம்ம 3 raised to the power 4ன்னு போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே சேம் கிடையாது, வேறு வேறு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் தி நம்பர் 332,400 ஆஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரெப்ரசன்ட் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இன் தேர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ரைம் ஃபேக்டர்ஸில் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது 2 டேபிளில் போகும், நெக்ஸ்ட்டு 2 டேபிள் இந்த மாதிரி. ஸோ அப்போ இங்கே 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 4. அப்போ 2 raised to the power 4. 5 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். அப்போ 5 raised to the power 2. 3 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 raised to the power 4. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போனென்ஷியல் நொட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் -1 raised to the power 5? இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? வாட் அபவுட் -1 raised to the power 56 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதிலே பார்த்தோம், -4 raised to the power 3 நமக்கு -64ன்னு போட்டோம். ஏன்னா ஆட் நம்பராக பவரில் இருந்துச்சுன்னா நெகட்டிவாக வரும்னு. இப்போ வந்து 5 பாருங்கள் ஆட் நம்பரில் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும்? நம்பர் நெகட்டிவில் தான் வரும், நெகட்டிவ்னு வரும். ஸோ இங்கே வந்து -1 தான், ஆனால் இங்கே பவர் வந்து எப்படி இருக்குது? ஈவனில் இருக்குது, ஈவனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆடில் இருக்குது. ஆடில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு -1 தான் வரும்.
இங்கே வந்து ஈவனில் இருக்குது, பவர் வந்து ஈவனில் இருக்கிறதுனால 1 வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவில் வரும், பாசிட்டிவில் வரும். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் தான், இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இஸ் -2 raised to the power 4 is equal to 16 வெரிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு பவர் வந்து ஈவனில் இருக்குது, அப்போ 2 வந்து ஆன்சர் வந்து ஈவனில், ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வரும். இப்போ -2 raised to the power 4னு சொல்லியிருக்காங்க. -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2 மல்டிப்ளை பண்ணுங்கள், நமக்கு 16 வரும் அண்டு பாசிட்டிவாக தான் வரும் நமக்கு. ஸோ இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிகர் இட் அவுட் பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது, அப்போ 6 raised to the power 4. b எத்தனை டைம்ஸ் இருக்குது, b வந்து 4 டைம்ஸ், b raised to the power 4. இங்கே 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ இங்கே 2 ஸ்கொயர் a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து y இன்ட்டு y வந்து y ஸ்கொயர்டு. இங்கே வந்து 5 இருக்குது, ஸோ 5 ஸ்கொயர்டு. இங்கே வந்து 7 cubed இல்லைனா 5 raised to the power 3. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா a raised to the power 3, இங்கே வந்து c raised to the power 4, இங்கே வந்து d அப்படி எழுதலாம், இல்லைனா 1 போட்டு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் தேர் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ப்ராடக்ட் ஆஃப் பவர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ப்ரைம் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 648க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 648 ஈவன் நம்பரில் இருக்குது, ஸோ நம்ம 2 டேபிள், ஸோ 3 2s are 6, இங்கே 2 டைம்ஸ், இங்கே 4 2s are 8, திருப்பி 2 டேபிள், இங்கே 1 டைம் பேலன்ஸ் 1 இருக்கும், 6 2s are 12, இது 2 டைம்ஸ், திருப்பி 2 டேபிள், 8 2s are 6, இங்கே 1. ஸோ இங்கே வந்து ஆட் நம்பரில் இருக்குது, அப்போ வந்து 3ல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 8 + 1 என்ன வரும், 9, அப்போ 3 டேபிளில் போகும். ஸோ இங்கே 2 3s are 6, பேலன்ஸ் 2 இருக்கும், 7 3s are 21, இங்கே 3 டேபிள், 9 3s are 27, திருப்பி 3 டேபிள், 3 3s are 9, இங்கே 1. இப்போ 648 இஸ் ஈக்குவல் டு 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் எழுதிடலாம். இன்ட்டு 3 வந்து 4 டைம்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும், 2 raised to the power 3, 3 raised to the power 4. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம், மல்டிப்ளை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட் 2, பார்ட் 2ல் வந்து 405 வந்து இங்கே ஆட் நம்பரில் இருக்குது, அப்போ 4 + 5 is equal to 9, 3 டேபிளில் போகும். ஸோ இது வந்து 1 டைம் பேலன்ஸ் 1 இருக்கும், 3 3s are 9, பேலன்ஸ் 1, 5 3s are 15. இங்கே 1 3 5னு இருக்குது, ஸோ நம்ம இங்கே 1 + 3 + 5 போகுமா, இங்கே 4 போகும். ஸோ அப்போ 3 டேபிள், இங்கே 4 3s are 12, பேலன்ஸ் 1 5 டைம்ஸ், திருப்பி 3 டேபிள், 3 டேபிளில் இது 1 டைம், பேலன்ஸ் 1, 5 3s are 15. ஸோ 3 டேபிள், இங்கே 5, ஸோ இங்கே 1. அப்போ 405 is equal to 3 into 3 into 3 into 3 into 5. அப்போ 3 raised the power 4 into 5 raised to the power 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 540 எழுதிடலாம், எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதணும். ஸோ 540 வந்து ஈவன் நம்பராக இருக்குது, 540 ஈவன் நம்பர். ஸோ 540 2 டேபிளில் போகலாம், 2 2s are 4, பேலன்ஸ் 1, 7 2s are 14. ஸோ இப்போ வந்து 0, திருப்பி ஈவன் நம்பர் 2 டேபிள். ஸோ இது 1 டைம், 3 2s are 6, பேலன்ஸ் 1, 5 2s are 10. ஸோ இப்போ வந்து 1 + 3 + 5 9, அப்போ 3 டேபிளில் போகும், இங்கே 4 3s are 12, பேலன்ஸ் 1, 5 3s are 15. ஸோ 3 டேபிள், இது 1 டைம், பேலன்ஸ் 1 5 டைம்ஸ், 3 டேபிள், இங்கே 5, இங்கே 1. இப்போ 540 is equal to 2 into 2 into 3 into 3 into 3 into 5. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் into 3 raised to the power 3 into 5 raised to the power 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4ல் 3600ன்னு இருக்குது. இப்போ 3600 ஈவன் நம்பராக இருக்குது, அப்போ 2 டேபிளில் போகலாம், இது 1 டைம் போகும், பேலன்ஸ் 1. இப்போ 8 2s are 16, இங்கே 0. ஸோ திருப்பி 2 டேபிள், 9 2s are 18, 0. திருப்பி வந்து 2 டேபிள், 4 2s are 8, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும், 5 2s are 10. திருப்பி 2 டேபிள், 2 2s are 4, பேலன்ஸ் 2 2s are 4, இங்கேயும் 2 2s are 4, பேலன்ஸ் 1 5. ஸோ இங்கே 2 + 2 + 5, ஸோ இங்கே 9 வருது, அப்போ 3 டேபிள், 7 3s are 21, பேலன்ஸ் 1, இங்கே 5 டைம்ஸ். திருப்பி 3 டேபிள், 2 டைம்ஸு, பேலன்ஸ் 1, இங்கே 5 3s are 15, 5 டேபிள், 5 டைம்ஸ். ஸோ அப்போ
3600 is equal to 2 வந்து 1 2 3 4 4 times, 3 வந்து 2 times, 5 வந்து 2 times. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 raised to the power 4 into 3 raised to the power 2 5 raised to the power 2ன்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். ரைட் த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 into 10 raised the power 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 2 into 10 raised the power 3க்கு வந்து 2 into 10 into 10 into 10, அப்போ 2 into 1000, இங்கே வந்து 2000 ஆயிரும் பார்ட் 1க்கு. பார்ட் 2ல வந்து 7 square into 2 cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 வந்து 2 times, 2 cube வந்து 2 வந்து 3 times மல்டிப்ளை பண்ணணும், 2 வந்து 3 times. ஸோ இங்கே வந்து 49 into 2 into 2 4 8 வந்துடும் இங்கே. ஸோ இங்கே நம்ம 8 போட்டலாம். இங்கே 392 மல்டிப்ளை பண்ணோம்னா 392. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 into 4 raised the power 4ன்னு இருக்குது. அப்போ 3 into 4 வந்து 4 times எழுதிடலாம். அப்போ இங்கே 3 into 4 into 4 16, 16 into 4 64, 64 into 4 வந்து 256. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 768 நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே -3 ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது வந்து ஈவன் நம்பராக இருக்குது எக்ஸ்போனண்ட்டு. எக்ஸ்போனண்ட் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா வர்ற ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு கான்செப்ட், இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ்போனண்ட் வந்து ஈவனாக இருந்து உள்ளே இருக்கிற நம்பர் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ -3 into -3 மல்டிப்ளை பண்ணுங்கள் 3 ஸ்கொயர். அப்போ 3 into 3 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி -5 into -5, -5 into -5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா இது என்ன எப்படி இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குது எக்ஸ்போனண்ட், உள்ளே இருக்கிறது நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஆனால் நமக்கு வர ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ 25. ஸோ 25 into 9, 25 into 9, இங்கே 45, இங்கே 4, இங்கே வந்து 18, 18 + 4 22, 225 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்க்கலாம் 3 ஸ்கொயர் into 10 raised the power 4. 3 ஸ்கொயருக்கு வந்து 9 ஆயிரும். 10 raised the power 4 வந்து 4 times வந்து 0 எழுதிடலாம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 90,000 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை பார்க்கலாம். இது வந்து -2 raised the power 5 into -10 raised the power 6. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உள்ளே வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்து எக்ஸ்போனண்ட் பேஸ் வந்து நெகட்டிவாக இருந்து எக்ஸ்போனண்ட் வந்து நமக்கு ஆட் நம்பராக இருக்குது. அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவாக இருக்கும். 2 raised the power 5, 2 raised the power 5, 2 வந்து 5 times மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், நமக்கு 32 கிடைக்கும். 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 6, 16 into 2 வந்து 32. அப்போ -32 into 10 raised the power 6. இது வந்து ஈவனாக இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். 6 அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால 6 zeros போடலாம். 4 5 6. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து -32 போட்டுட்டு 1 2 3 4 5 6. இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஸ்டோன்ஸ் தட் ஷைன், ஒரு ரிடில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். 3 daughters with curious eyes each got 3 baskets, a kingly prize. Each basket had 3 silver keys, each opens 3 big rooms with ease. Each room had tables 1 2 3 with 3 bright necklaces on each, you see. Each necklace had 3 diamonds so fine. Can you count these stones that shine அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find out the number of baskets and rooms. How many rooms were there all together? The information given can be visualized as shown below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து கிங்குக்கு 3 daughters இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 daughterஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேஸ்கெட் இருக்குது, ஒரு டாட்டருக்கு 3 பேஸ்கெட் அப்படின்னா 3 டாட்டர்ஸ்க்கு மொத்தமாக எத்தனை பேஸ்கெட் இருக்கும், 3 into 3 9. அப்போ 9 பேஸ்கெட்ஸ் வந்து இருக்கும். சரி, ஒரு பேஸ்கெட்டுக்கு வந்து இங்கே ஒரு டாட்டருக்கு எத்தனை கீ, 9 கீ. அப்போ 3 டாட்டர்ஸ்க்கு எத்தனை கீ அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு டாட்டருக்கு வந்து 9 கீஸ், 3 டாட்டருக்கும் சேர்த்து வந்து 27 கீஸ். ஓகே, இப்போ வந்து 27 கீஸ் இருக்குது. இப்போ ஒரு 27 கீஸ் இருக்குது. இப்போ மொத்தமாக வந்து 27 கீஸ். ஒரு டாட்டர்கிட்ட வந்து 9 கீஸ் இருக்குது. ஆனால் ஒரு கீக்கு வந்து எத்தனை ரூம்ஸ் இருக்குது, ஒரு கீக்கு வந்து 3 ரூம் இருக்குது.
3 ரூம் இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை ரூம்ஸ் இருக்குது ஒரு டாட்டருக்கு? ஒரு டாட்டர்ஸ்க்கு எத்தனை ரூம் இருக்குது? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9, 18, 27. அப்போ 27 ரூம்ஸ் வந்து ஒரு டாட்டர்கிட்ட இருக்குது. அப்படின்னா 3 டாட்டர்ஸ்க்கு எத்தனை ரூம்ஸ் இருக்குது? 27 ரூம்ஸ் இருக்குது. 27 ரூம்ஸு அதில் வந்து 3 டாட்டருக்கும் சேர்த்து எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். 27 ரூம்ஸ் இன்ட்டு 3 டாட்டர்ஸ்க்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா 81 ரூம்ஸ், மொத்தமாக 81 ரூம்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட வந்து 27 ரூம்ஸ் இருக்குது. ஒருத்தர்கிட்ட 27 ரூம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரூம்லேயும் 3 டேபிள் இருக்குது. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ரூமில் 3 டேபிள். அப்போ 27 ரூம்ஸில் எத்தனை டேபிள் இருக்கும்? அப்போ 27 × 3 27 × 3 வந்து 81 டேபிள் இருக்கும். அப்போ 81 டேபிள்ஸ் வந்து ஒரு டாட்டர்கிட்ட இருந்துச்சுன்னா அப்போ 3 டாட்டர்ஸ்க்கு எத்தனை டேபிள்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ 81 × 3 டாட்டர்ஸ், அப்போ 243 டேபிள்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு டேபிளில் வந்து 3 டைமண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 81 டேபிளில் எத்தனை டைமண்ட்ஸ் இருக்கும்? அப்போ 81 × 3, அப்போ 243 டைமண்ட்ஸ் வந்து ஒரு டாட்டர்கிட்ட இருக்கும். டைமண்ட்ஸ் 200. ஒரு நெக்லஸில் வந்து 3 ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா 243 நெக்லஸில் எத்தனை ஸ்டோன் இருக்கும்? அப்போ இதை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 243 × 3 729 டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. 729 டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. இப்போ 729ல் 3 டைமண்ட் ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா 3 ஒரு டாட்டர்கிட்ட வந்து 729, இப்போ 243 இருக்குல்ல, 729 டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு நெக்லஸில் 3 டைமண்ட் ஸ்டோன் இருந்துச்சுன்னா 3 டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எத்தனை டைமண்ட் ஸ்டோன் இருக்குது இங்கே ஒருத்தர்கிட்ட மட்டும்? இப்போ ஒருத்தர்கிட்ட மட்டும் வந்து எத்தனை டைமண்ட் இருக்குது? 243 டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 729 ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், டைமண்ட் ஸ்டோன்ஸ். அப்போ இங்கே 729 அப்படின்னா இங்கேயும் 729, அதாவது 3 பேட்டையும் ஒவ்வொரு 729 டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கும். அப்போ மொத்தமாக வந்து ஒரு டாட்டர்கிட்ட 729 ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 3 டாட்டர்ஸ்லையும் சேர்த்து மொத்தமாக 2187 டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். ஸோ கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். ஹவு மெனி டைமண்ட்ஸ் வேர் தேர் இன் டோட்டல், எத்தனை டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது, டைமண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான். கேன் வி ஃபைண்ட் அவுட் பை ஜஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் யூஸிங் ப்ராடக்ட்ஸ் அபோவ். இப்போ 2187 இருக்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 2187 நீங்கள் அப்படியே வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸில் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு 3 ஃபேக்டர்ஸாக வரும், ப்ரைம் ஃபேக்டர்ஸாக வரும். அதை நம்ம 3⁻⁷ எழுதலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போங்க 7, 2, 9 கிடைக்கும். இங்கே 3 டேபிளில் போனோம் அப்படின்னா 2, 4 நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம் அதே தான் வரும், 2, 4, 3 வரும். 3 டேபிளில் போனீங்க அப்படின்னா திருப்பி 81, இங்கே 3 டேபிளில் போனீங்கன்னா திருப்பி 27, இங்கே 3 டேபிள் 9, திருப்பி 3 3s are 1. ஸோ இப்போ எத்தனை 3s இருக்குது? 7 3s இருக்குது. அப்போ 3 இதே மாதிரி போட்டுட்டு 3 × 3⁻⁷ போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3⁻⁷ எப்படி எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4ஆக ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க, 3ஆக குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹேட் கம்ப்யூட்டட் டில் 3⁻⁴ டு ஃபைண்ட் 3⁻⁷. 3⁻⁷ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ 4 தடவை 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 81 கிடைக்கும். 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 27, அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணோன்னா 2187 நமக்கு கிடைக்கும். 3⁻⁷ can also be written as 3⁻² into 3⁻⁵. Can you reason out why? ஏன் வந்து இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து கான்செப்ட் என்னென்னா பேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்போனண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது 3 வந்து பேஸ் வந்து சேமாக இருக்குது, எக்ஸ்போனண்ட் வந்து வேறு வேறையாக இருக்குது. அப்போ 3 வந்து அப்படியே போட்டுட்டு 2 + 5, அப்போ 3⁻⁷. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட் தி ப்ராடக்ட் p⁻⁴ into p⁻⁶ in exponential form. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் இதை வந்து p⁻⁴ இருக்குது, இங்கே வந்து 6 டைம்ஸ் இருக்குது. என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க.
பேஸ் வந்து சேமாக இருக்குது, எக்ஸ்போனண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஜென்ரலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ n raise the power a இன்ட்டு n raise the power b. பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா பேஸ் அப்படியே போட்டுட்டு a + bன்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து யூஸ் திஸ் அப்சர்வேஷன் டு கம்ப்யூட் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்கோமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 1, 2, 3 நம்ம பண்ணலாம். ஸோ 4 raise the power 6 கேன் பி இவாலுவேட்டட் இன் these 2 waysன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4 raise to the power 6-ஐ எப்படி எழுதியிருக்காங்கன்னா 4 raise to the power 3 இன்ட்டு 4 raise the power 3. அதாவது 3 3-யாக குரூப் பண்ணிவிட்டு இந்த 3 டைம்ஸ் இருக்கிறத 4 raise the power 3, 4 raise the power 3 அதுக்கப்புறமா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 4 raise to the power 64, இங்கே 64. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 4096. இதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இங்கே வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே 3 3-யாக குரூப் பண்ணியிருக்காங்களா, இங்கே 2 2-வாக குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 4 ஸ்கொயருக்கு 16 16 16. ஸோ அப்புறமா மல்டிப்ளை பண்ணி 4096-ஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ 4 raise the power 6-ஐ வேறு மாதிரியும் எழுதலாம். எப்படின்னா 4 ஸ்கொயர் போட்டுட்டு இங்கே 3. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பவர் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு. இப்போ 2 × 3 என்ன ஆகும், 6 ஆயிரும். ஸோ இப்போ வந்து 4 ஸ்கொயர் பவர் ஆஃப் 3 போட்டாலும் 4 raise to the power 6னாலும் இது ரெண்டும் ஒன்று தான். சரி, இதை வந்து எப்படி எழுதலாம், வேறு மாதிரி எழுதலாம் அப்படின்னா 4 க்யூப் போட்டுட்டு இப்படி எழுதலாம், 2 எழுதலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 4 க்யூப் raise the power 2, 4 க்யூப் பவர் ஆஃப் பவர் போட்டிருக்காங்க. இங்கேயே அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே சிமிலர்லி 7 raise the power 4 இருக்குது. ஸோ இதை வந்து 7 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 7 ஸ்கொயர் பவர் ஆஃப் பவர் 2 இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இங்கே வந்து 2 raise the power 10 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் போட்டுட்டு பவர் ஆஃப் 5, இல்லைனா இதை வந்து 5 வந்து உள்ளே போட்டுட்டு 2-வை வந்து வெளில போடலாம். இது எல்லாமே வந்து ஒன்று தான். ஏன்னா 2 × 5 10, 5 × 2னாலும் ஒன்று தான். ஸோ இங்கே இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து எப்படி வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. n raise the power a, n raise the power a பவர் ஆஃப் இது பவர் வந்து கொடுத்துருக்காங்க b, பவர் ஆஃப் பவர் b கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து n raise the power b, raise to the power b போட்டுட்டு பவர் ஆஃப் a இது போட்டாலும் n raise the power a into b, இல்லை n raise the power a into b இந்த மாதிரி எழுதினாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் ஆஸ் எ பவர் ஆஃப் பவர் இன் அட்லீஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். வேறு வேறு விதத்தில் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எழுதலாம். இங்கே வந்துட்டு 8 raise the power 6 இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 8 × raise the power 2, இங்கே 3 எழுதலாம். அப்படி இன்னொரு வேஸில் எழுதணும்னா 8 எழுதிட்டு உள்ளே 3 போட்டுட்டு இங்கே வெளியில் பவர் வந்து 2 போடலாம். இங்கே அதே மாதிரி தான் 7, இங்கே 3 போட்டுட்டு இங்கே 5, ஏன்னா 3 × 5 15. இப்போ இதே வந்து 5 வந்து உள்ளே போட்டுட்டு 3 வந்து வெளியில் போடலாம். இப்போ வந்து 9 போட்டுட்டு 2 வந்து உள்ளே போட்டுட்டு 7 வெளியில் போடலாம். 9 வந்து 7 உள்ளே போட்டுட்டு 2 வந்து வெளியில் போடலாம். இங்கே 5 போட்டுட்டு ஸ்கொயர் 2 போட்டுட்டு 4 வெளியில் போடலாம். 4 வந்து உள்ளே போட்டுட்டு 2-வை வந்து வெளியில் போடலாம். எல்லாமே ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேஜிக்கல் பாண்டில் பார்க்கலாம்.